வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. திமுக தமிழகத்திலிருந்து அகற்றப்படும். திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் ஆவேசம். விரிவான செய்திகள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் ஒரு தனியார் பள்ளி மைதானத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சி சமநீதி, உண்மையான, நேர்மையான ஆட்சியாக செயல்பட்டு வருகிறது. உங்கள் நம்பிக்கையை நிறைவேற்றும் இது மோடியின் உத்தரவாதமாகும். ஒட்டுமொத்த தேசமும் ராமர் கோவில் திறப்பை கொண்டாடினர். இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். உங்கள் நம்பிக்கையை அவர்கள் வீணடித்து விட்டார்கள். வெறுப்பு அரசியலை கொண்டு வருகிறார்களே தவிர வேறு யாரும் வரக்கூடாது எனவும், அவர்கள் குடும்பத்தினர் மட்டுமே வளர்ச்சியடைய வேண்டும் எனவும், மாநில வளர்ச்சியில் அக்கறை இல்லாமல் செயல்படுகிறார்கள். திமுக தொடர்ந்து பொய்வேஷம் போடுகிறது. தமிழக மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுகிறது. இனிமேல் திமுக தமிழகத்தில் இருக்காது. இனி திமுகவை நீங்கள் பார்க்க முடியாது. தமிழகத்திற்கு அண்ணாமலை வந்துவிட்டார். திமுக தமிழகத்தில் இருந்து முற்றிலும் அகற்றப்படும். அதற்காக திமுக கொடுத்த ஒரு விளம்பரத்தில் சைனாவின் ராக்கெட், அதன் கொடியும் உள்ளது. இதிலிருந்து அவர்கள் நாட்டுப்பற்று எப்படி இருக்கிறது என்பது தெரிகிறது. 2024 தேர்தலில் வளர்ச்சியை தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் எதிர்த்து நிற்கிறது. திமுக தனது ஆட்சிக்கு வருவதற்கான காரணம் தங்கள் குடும்பம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான். திமுக குடும்ப ஆட்சியையும் வாரிசு அரசியலையும் கொண்டு வருகிறது. நாட்டை விட தனது குடும்பத்தையே அதிகமாக நேசிக்கிறார்கள். தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து திமுகவிடம் கேட்டால் தெரியாது என்பார்கள். அடுத்த முதலமைச்சர் யார் என்று கேட்டால் நான், எனது மகன், எனது பேரன் என அவர்கள் தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். மொழி, ஜாதி, இனம் அடிப்படையில் தமிழக மக்களை திமுக பிரித்து ஆண்டு கொண்டே இருக்கிறது. அவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. நாட்டை ஒற்றுமைப்படுத்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையை அண்ணாமலை நடத்தினார். அது தமிழ்நாட்டில் ஒற்றுமையை வெளிக்கொண்டு வந்துள்ளது. தமிழ்நாட்டை மீட்டெடுக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. தமிழகத்தில் உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட நான் இருக்கிறேன். திமுகவினர் அவர்கள் பிள்ளைகளை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள். தமிழ் மொழியில் பேச முடியவில்லை என்ற ஏக்கம் என்னிடம் உள்ளது. ஆனாலும் எனது மனதை புரிந்து கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்துள்ள உங்களை கைகூப்பி வணங்குகிறேன். உங்களுக்காக நான் உழைப்பேன் என அவர் பேசினார்.